வணக்கம். முதல்ல சிறப்பு விருந்தினராக வரலே இல்லை. ஆனால் கண்ணன் சாஸ்திரி எனக்கு ஒரு வழியை கொடுக்குறார். நீங்கள் தான் வரீங்க, நீங்கள் தான் உட்காருவீங்க, நீங்கள் தான் செய்திட்டு. இருந்தாலும் இன்று காலை எனக்கு பல நிகழ்ச்சிகள் இருந்தது. அதனால தான் ஒரு 6 மணி நேரம் கொஞ்சம் கூட ஆகிட்டு அதுக்கு மன்னிப்பு கொள்கிறேன். கண்ணன் சாஸ்திரி பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் 15 ஆண்டுகள் தெரியும். லீஷா லிட்டில் இந்தியா வர்த்தகர் மற்றும் மறு உரிமை சங்கம், அது சங்கம் இன்றைக்கு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்தில் அந்த லீஷா டோஸ்ட் மாஸ்டர் அது ஆரம்பித்தோம். அது எதுக்குனாக்க நிறைய லீஷா ஒரு நேஷ்னல் பாடி. அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா மொழியும் எல்லா தான் நம்ம செயல்படணும். இருந்தாலும் தமிழ் நம்மளுடைய தாய்மொழி, அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஆஃபிஷியல் லாங்குவேஜ். அதை வைத்து நம்ம தமிழ் நம்ம மொழியை நம்ம விட்டு விடக்கூடாது. லிட்டில் இந்தியாவிலையும் இந்த மொழி இல்லாமல் லிட்டில் இந்தியா இல்லை, வியாபாரங்கள் இல்லை. நல்ல மொழியை விட்டுட்டோம்னாக்கா நம்ம கலாச்சாரம் போயிடும், நம்ம ட்ரெடிஷன் கல்ச்சர் எல்லாம் போயிடும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 ஆண்டுகளில் லிட்டில் இந்தியாவில் இருக்காது, வியாபாரங்களும் இருக்காது. இப்போ அதை வைத்து தான் மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ் மொழி. இதனால தான் இந்த லீஷா டோஸ்ட் மாஸ்டரை நம்ம சாரி கிருஷ்ணன் மூலியமாக ஆரம்பித்தோம். அது ஆரம்ப காலத்துலேருந்து கண்ணன் சாஸ்திரி அதில் இருந்து அது ஒரு நல்ல லெவலுக்கு அவர் எடுத்து போனார். தமிழ் அதில் நிறையா பேரை கொண்டு வந்திருந்தார் இந்த மொழியை மறுபடியும் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு. அது ஒரு லெவலுக்கு அடுத்த போன பிறகு அது ஒரு மற்ற குழுக்கு போய்விட்டது. அது பிறகு லீஷா லிட்ரஸி கிளப் ஒன்று ஆரம்பித்தார். அது பேச்சு மட்டும் இல்லை, மற்ற நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு வரும்போது அந்த லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆண்டுதோறும் பல நிகழ்ச்சிகள் நம்ம செய்வோம். லீஷா பொறுத்தவரைக்கும் எல்லாம் புது நிகழ்ச்சி தான். அதிகமான நிகழ்ச்சிகள் நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஆடிட்டோரியம், இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் தான் நடக்கும், இந்த தமிழ் மொழி மாதம் அந்த நேரத்தில். ஆனால் லீஷா பொறுத்தவரை பொது இடத்துல நடத்துகிற ஒரு பெரிய அளவில் உள்ள நிகழ்ச்சி லீஷா லிட்டில் இந்தியாவில் தான் நடக்கும். அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000 பேர், ஒரு 2000 பேர், சில நேரங்களில் ஒரு 10,000 பேர் கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம பொது இடத்துக்கு கொண்டு போகிறது கண்ணன் சாஸ்திரி அதுக்கு பெரும்பாடுபட்டிருக்காரு. எந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு தமிழ் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் தான் என்னுடைய ஆலோசனை. உடனே அவர் தான் நான் கூப்பிடுறது, சொல்லுங்க கண்ணன் என்ன செய்வோம் இந்த ஆண்டு, எப்படி செய்யலாம். அவர்கிட்ட உடனே ஒரு வாரம் கொடுங்க சார், அதுக்கு நான் என்னென்ன செய்வோன்ட்டு அது என்ன அவர் எடுத்து செய்கிறாரோ அதில் நம்ம லீஷாக்களும் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுறதே இல்லை. அதுக்கிட்ட ஒரு பட்ஜெட்லாம் அதுக்கிட்ட ஒரு டீமே வச்சுருக்கேன். நம்ம தமிழ், நம்ம ரவி, இது போல பெரிய ஒரு டீமே இருக்காங்க. நம்ம பரசு நிறையா பாடல்கள் அந்த குழுக்கு அவர் இன்சார்ஜாக இருப்பார். ஸோ இந்த வகையில் கண்ணன் சாஸ்திரி நிறைய லீஷாவுக்கு ஒரு பெரிய உதவி. அதை வைத்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு பெரிய அறிமுகம் கொடுத்த ஆள் நீங்கள் ஒரு ஆள். ஸோ அதுக்கு நீங்கள் தான் சிறப்பு வரணும்னு சொன்ன தவிர்க்க முடியல, தெரிஞ்சுக்கிட்டேன்.